தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். சட்டசபையில் 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு மார்க் ஷீட் வழங்கி அனைத்து சப்ஜெக்டுகளிலும் ஃபெயில் என்று புகழ்பட சொல்லி இருக்கிறார் பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன். எப்பா ஒண்ணுல கூட பாஸ் இல்லையாப்பா? இல்லைங்க, எல்லாத்துலயுமே ஃபெயிலுங்க. 2 சப்ஜெக்ட்ல மட்டும் ஆவரேஜ் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட் பார்க்கலாம். தலைமை சொன்ன ஒக்க வார்த்தைக்காக தான் நாங்க மரியாதையை காத்துட்டு இருக்கோம். இல்ல உங்க நிலைமையை கிழிச்சிருப்போம் அப்படின்ட்டு முதுபெரும் தலைவர் வைகோவை பத்தி மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காரு. அதனால வைகோ இப்படியெல்லாம் பேசலாமா தலைவரே அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்காரு. பட் நாங்கெல்லாம் கோபத்தை அடக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காருங்க. ஆமாங்க, பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சுண்டு விரல இல்ல, பெரு விரல இல்ல, நல்லா 5 விரலையும் வச்சு கொட்டுன்னு கொட்டுற அளவுக்கு அழுத்தம் கொடுக்குதுங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லி சில விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறார். திமுக என்னங்க பவளவளா பாப்பா இப்படி இருக்கலாமா? இவ்வளவு ஊழல் பண்ணலாமா? அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. எஃப்ஐஆர் போட்டது நல்ல நடவடிக்கை தாங்க. ஆனா பாருங்க அதுக்கு முட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லி விஜய் காட்டமாக திமுகவை அந்த KN நேரு அவர்கள் விஷயத்தில் பேசியிருக்கிறார். இதெல்லாம் தாண்டி எப்பா இன்னைக்கு தாப்பா லாஸ்ட் டேட், வாங்கின ஃபார்மை திருப்பி கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்பவே ஆடுதேப்பா, எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற குறையா இங்க ஒண்ணுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நிர்வாகிகள், உயர்மட்ட நிர்வாகிகள் யாருமே அந்த இடத்துல திருப்பி கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை. என்ன நடக்கிறது படைகுறியில் பார்க்கலாம். KN மேல பல்வேறு வழக்குகள் இருந்தாலும் கூட தமிழக அரசு பொறுப்பு டிஜிபி வச்சு அதை அப்படியே அமுக்கி வச்சிருந்தாங்க. எந்த வகையிலும் வெளியே வராமல் பார்த்துக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனால் நீதிமன்றம் சொல்லிடுச்சு, என்னையா வேலை பார்க்குறீங்க, அவர் கைது செய்யுங்கன்ற லெவலுக்கு பேசிட்டாங்க. ஆனால் அதுக்கு RS பாரதி அதெல்லாம் கிடையாதுங்க, எங்களோட வழக்கறிஞர் அணி கிழிச்சு தொங்க விட்டுருங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போங்க. சட்டசபையில் இன்னைக்கு கடைசி உரையா, தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ஆண்டினுடைய முதலமைச்சரினுடைய கடைசி உரை செய்திருக்கிறார். 2 மாசம் தான், வெயிட் கரோ மே அபி ஆத்தோ அப்படின்னு சொல்லி அவரு ஆத்தி இருக்கிறாரு. எதை தாண்டி 2000 ரூபாய் கோடை காலத்துக்காக கொடுத்தீங்களே, வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கோடை காலம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க, இனிமே வருஷம் கோடை காலம் வரும், 2000 ரூபாயும் கூடவே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.